السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கருணை மன்னிப்பு யாவும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் தூது செய்தி எடுத்து வைத்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றிய தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் அவர்கள் மீதும் உண்டாவதாக. இன்றைய தினம் டிசம்பர் 18 உலக அரபி தினமாக எப்பொழுது கொண்டாடப்பட்டது, எப்பொழுதிலிருந்து இது வழமையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறித்த ஒரு வரலாற்று நிகழ்வை இங்கே நமக்கு மத்தியிலே எடுத்து வைத்து ஆற்றல் அரசராக மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய டாக்டர் முஹம்மது முஹிதீன் சார் அவர்களே, உற்சாகத்துடனும் உணர்வுபூர்வமாகவும் பேசி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளியின் தாளாளர் முகமது ரியாஸ் அவர்களே, அரபி மொழியை கற்றுக்கொண்டால்தான் ஒருவன் வாய் திறந்து பேசுவதற்கு தகுதி பெற்றவர், அப்படி இல்லாவிட்டால் அஜம் ஊமை என்ற பழமொழிக்கு இணங்க நம்மை எல்லாம் மலைப்பில் ஆழ்த்தி வாய் திறக்க முடியாமல் நம்மை இங்கே நிகழச் செய்த நமக்கு முன்னால் பேசிய அரபுத்துறையினுடைய HOD அப்துல் அசீஸ் மற்றும் மீரான் யூசுஃபி அவர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்பு விருந்தினராக இங்கே இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஷேக் முஹம்மது சௌமி கரீம் ஹஃபிலஹுல்லாஹ் அவர்களே, எங்களுடைய பாசத்திற்கு உரித்தான ஷேக் அப்துல் காதிர் காஷிஃபி காசிமி அவர்களே, இன்றைய நாளில் இன்றைய நாளை சிறப்பாக ஆக்கி தருவதற்காக நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர் ராஜு சார் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, மொழி என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்திலே கான்வர்சேஷன் சம்பாஷணை செய்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி என்று சொல்ல வேண்டும். ஒரு காலத்திலே மணலில் எழுதி படித்தோம். அதற்கு பிறகு குச்சி போன்ற ஒரு ஷார்ப்பான ஒரு எழுதுகோலை கொண்டு மைக்கூடிலே முக்கி ஒரு பலகையிலே வெள்ளையாக ஆக்குவதற்கு, நாங்கள் எல்லாம் அரபி படிப்பதற்கு அதற்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ராமம் என்று சொல்லுவோம். அதை அப்படியே பலகையில் தேய்ச்சி காய வச்சு அதில் அலிஃப் பாலாம் எழுதி ஒரு காலத்தில் படித்தோம். நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே எஸ்ஸர்னல் குர்ஆன்னு ஒரு புக் வந்துச்சு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும், அரபி எழுத்து இப்படி அட்டையில் இப்படி புஸ்தகம் பைண்டிங் பண்ணி வந்துடுச்சா அப்படின்னு சொல்லி. அதில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே தாலீமுல் குர்ஆன் சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் நூரானி காய்தா, இப்படியெல்லாம் புத்தகத்தை பார்த்துட்டு குர்ஆனை ஒரு பொக்கிஷமாகவே என்ன செஞ்சிட்டோம், நாம பார்த்து ஓதுறதை மட்டுமே பழகி முடிச்சிட்டோம். ஆனால் சர்வதேச புகழ்பெற்ற ஷேக் உஸ்தாத் நுஅமான் அலி கான் பல இடங்களில் சொல்லுவாங்க, நம்முடைய கரஸ்பாண்டும் நம்ம பள்ளிக்கூடத்தில் பல இடத்துல இதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மது அருந்திய நிலையில் என்ன செய்ய வேண்டாம், தொழுகைக்கு வர வேண்டாம். ஏன்னா நீங்க என்ன ஓதுறீங்கன்னு தெரியாம உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தவறா ஓதிடக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு அவர் தஃப்சீர் விளக்கம் கொடுக்கும் பொழுது,
மது அருந்திய நிலையில தொழ வேண்டாம் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துக்கு பதிலா அல்லாஹ் புகழ்றதுக்கு பதிலா அல்லாஹ்வை இகழ்ந்து சொல்லிடக்கூடாது, நபியை புகழ்ந்து வர இடத்துல நபியை இகழ்ந்து பேசிடக்கூடாது. இப்படியெல்லாம் நாம உன்னிப்பா குரானை ஓதணுங்கிறதுக்காக வேண்டி மது அறிந்தா ஒருத்தருடைய புத்தி என்ன செஞ்சிடும், மலிஞ்சிடும். சாதாரணமா இருப்பானா? சாதாரணமா ஒருவன் ரோட்ல படுக்க முடியுமா? இப்போ நாம போய் என்ன செய்ய முடியும்? ரோட்ல போய் படுக்க முடியுமா? மது அருந்திட்டா அது முடியும். சாதாரணமா ஒருத்தன் சாக்கடைக்கிறான், சாக்கடையினுடைய அருகில போய் உட்கார முடியுமா? மது அருந்திட்டா அது முடியும். சாதாரணமா இப்படி நிறைய பெண்கள் இருக்காங்க, அதற்கு நடுவில் போய் ஒரு ஆண் உட்கார முடியுமா? வெக்க அவனை தடுக்கும். ஆனால் மது அருந்திட்டா அது முடியும். இப்படி புத்தி பேதளிச்சு போச்சுன்னா எதனால என்ன செஞ்சிடும்? நம்மளால முடியும். அதே மாதிரிதான் நீங்க தொழுகைக்கு வரும்போது அப்படி மது அருந்திட்டு வந்துடாதீங்க, நீங்க என்ன ஓதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாம ஓதுருவோம் அப்படின்னு ஆயிரும். அவங்க ஷேக் உஸ்தாத் நுஅமான் அலி கான் சொல்லுவாங்க, மது அருந்திய நிலையில தொலைவாண்டான்னு அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதே மாதிரி தான் நமக்கு எதுவுமே விளங்காம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இந்த குர்ஆனை தொழுகையில ஓதவும் செய்யறோம், பின்னாடி நின்று நாம கேட்கவும் செய்யறோம். அவருடைய எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருந்தா கூட ஒரு கேவலமா தான் இருக்கு. நாம பிறந்து 40 வருஷம் ஆகி இன்னும் நம்மளால தொழுகையில் இருக்கும் பொழுது மானசீகமா அல்லாஹ் எங்கேயோ இருந்த அரிசில இருந்து இந்த உலகத்தை படைச்சி நம்ம எல்லாம் படைச்சி பல மொழிகளுக்கு மத்தியில ஆலிம்சா சொன்ன மாதிரி பிலிசானின் அரபி முபி தெளிவான மொழியில் என்ன செஞ்சிருக்கோம், இந்த குர்ஆனை இறக்கியிருக்கோன்னு சொல்றோம். இப்படி இறக்கியிருந்து கூட நாம இங்கிலீஷை கத்துக்கிட்டோம், வேலைக்கு போகணும், நாளைக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதை நோக்கி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு நாமளும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம இனிமே இப்படிதான் மெனக்கிட போறோம். ஏன்னா இந்த உலகத்துல சஸ்டெனன்ஸ் வேணுமே, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சாப்பிடுறது, நம்ம பிள்ளைய அப்படி தயாராக்குறது, நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசுறத ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் நினைக்கக்கூடிய நாம அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக படைச்சி இந்த குர்ஆனை விளங்குவதற்குரிய அரபிய நம்ம விளங்கணும்னு சொல்லி என்ன செய்யல, நம்ம நினைக்கவே இல்லை. இது ஒரு மனிதனுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்டா வர வேண்டிய ஒண்ணு. அடுத்து இதை ஏற்படுத்துறது இன்னொருவங்களுடைய கடமை. ஒருத்தருக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்டா வரணும். நான் இருந்துச்சுன்னா 10 வயசு வரைக்கும் யாராவது சொல்லி கொடுத்து அதை படின்னு சொல்லலாம், 15 வயசு வரைக்கும் நீங்க இதை படிப்பான்னு சொல்லலாம், 20 வயசு வரைக்கும் நீ இதை படிப்பான்னு சொல்லலாம், 25 வயசுக்கு அப்புறம் இந்த மொழியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை நாம் குர்ஆனை விளங்க வேண்டும் என்று நானா கற்றிருக்கணும். ஆனா அந்த டயத்துல 25 வயசு வரும் பொழுது நமக்கு அதற்குரிய நேரம் கிடைப்பதில்லை. நாம ரொம்ப பிஸி ஆயிரும், நம்முடைய வேலைகளோட ஆக்குபைட் ஆயிரும். நம்ம கொஞ்சம் சத்தம் படாதீங்க, ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அமைதியாக குடிங்க. நாம ரொம்ப ஆக்குபைட் ஆயிரும், அதனால நம்ம என்ன செய்ய முடியல, இதுல டைம் எடுத்து கவனம் செலுத்த முடியல. ஆனா மொழி என்பது ஒரே மொழியிலிருந்து தான் எல்லா மொழியும் வந்திருக்கு. இப்ப நான் ஒரு வார்த்தையை வெலாசிட்டி அப்படின்னு வார்த்தை இருக்குன்னா வெலாசிட்டின்னு நான் உச்சரிக்கிறத அதே மாதிரி கரஸ்பாண்டன்ட் சேமா உச்சரிக்க முடியாது. நம்ம ஷேக் அதே மாதிரி சேமா உச்சரிக்க முடியாது. வெலாசிட்டி வேகம் அப்படிங்கிற வார்த்தைய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம நம்முடைய ஸ்லாங்ல எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி மலையாளிஸ் உச்சரிப்பானா இல்ல, வெலோசிட்டின்னு சொல்லுவோம். இப்படி தெலுங்குல போய் ஒருத்தங்க அந்த வார்த்தையை உச்சரிக்க சொன்னா அவன் வேற மாதிரி உச்சரிப்பான், உருதுகாரங்க அவங்க வேற மாதிரி உச்சரிப்பாங்க, மகாராஷ்டிரா அவங்க வேற மாதிரி உச்சரிப்பாங்க. இப்படிதான் ஒரு வார்த்தை பல இடங்கள்ல பரிணாமம் எடுத்து போயிட்டே இருக்கும். இப்ப எல்லாத்துக்குமே ரூட் வேர்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். இங்கிலீஷ்ல தமிழ்ல சொர்க்கத்துக்கு இங்கிலீஷ்ல பாரடைஸ் இருக்கு. இது அப்படியே அரபில வந்து நாம பார்த்தோம்னா ஃபிர்தௌஸ். இந்த ஃபிர்தௌஸ் தான் என்ன செஞ்சிச்சு, பாரடைஸா இப்ப மருவி இருக்கு. ஆனா அல்லாஹு தஆலா ஒரு லாங்குவேஜ் தான் இறக்கி இருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறது ஒரு லாங்குவேஜ் தான். அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அவங்களுடைய மக்கள்ல இருந்து தான் ஷாம், ஹாம், யாஃபேத் அவங்களுடைய சந்ததிகள் தான் பழுகி பெருகி பல கலாச்சாரத்துக்கும் பல கோத்திரங்களுக்கும் போய் அவங்களுக்கு மத்தியில உருவாகி மூல மொழிகளா அவங்களுக்கு மத்தியில உருவான மொழி தான்
இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் அதனுடைய பிரான்ச்சஸ் தான். அதுக்கு மேல மொழி இல்லையே, உலகமே அழிஞ்சு போச்சு. அதுக்கு யார் பேசியிருப்பானா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசியிருப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்க இறக்கப்பட்டாங்க? இந்த பொதிகை மலைச்சாரல்ல இங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க, இறக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய அனைத்து சான்றுகளும் இருக்கு. நோவா அப்படிங்கிற வார்த்தையினுடைய தமிழ் வார்த்தை என்னன்னா நாவா. நாவானால என்ன? நாவானாலே கப்பல் ஓட்டி தான். நூஹன் அப்படின்னு அரபியில சொல்றது நாவன். அதுல வந்து எப்படி வருதுன்னா நூஹன் இருக்கும், நாவா அப்படிதான் வருது தமிழ்லயே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய மூல கர்த்தாவாக இருந்து எல்லா மொழிக்கும், எல்லா மொழியினுடைய பிரான்சஸ் மொழிகள், எல்லா மொழிக்கும் தந்தையை யார் இருந்திருக்கான்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்காங்க. அப்ப இப்படி எல்லா மொழியிலும் வந்தா கூட இன்னைக்கு அல்லாஹு தஆலா இந்த அகிலத்தார்கள்ல உலகத்தில் உள்ள எல்லா பிற மொழிகள் இருந்தாலும் அந்த எல்லா மொழிகளும் ஒரு கட்டத்தில் சில வழக்கு இருக்கும், சில வழக்கு இருக்காது. சமஸ்கிருதத்தில் சில வழக்கு இருக்கு, சில வழக்கு இருக்காது. ஹீப்ரு மொழியில சில வழக்கு இருக்கு, சில வழக்கு இருக்காது. ஆனா அரபியில அப்படி ஒன்னே சொல்ல முடியாது. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருந்துச்சோ அது இன்னைக்கு இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அந்த மொழியில தேர்ந்தெடுத்துட்டான். இந்த மொழியை பாதுகாத்தா மட்டும்தான் இந்த குர்ஆன் இருக்கும். நீ ஹீப்ரு மொழி என்ன செய்யல, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கல. அதனால ஜபூர், இன்ஜீல், தோரா இந்த வேதத்துக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பு கொடுக்கல. ஏன்னா அந்த மொழியே இப்ப இல்ல, சரிவர பேசுறதுல இல்ல, கான்வர்சேஷன்ல இல்ல. ஆனா அரபி இருக்கு, இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அரபி இருக்கும். அரபி இல்லைன்னா குர்ஆனே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க பொறுப்பு அவனே எடுத்துக்கிட்டான். அதனாலதான் இந்த அரபி வந்து ஷேக்குக்கும் எனக்கும் ஒரு அப்பப்போ டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். அரபி மொழி வந்து கஷ்டம். எப்படி கஷ்டம்னா அதனுடைய நஹுவ கஷ்டம், அந்த நஹுவ சொல்லி கொடுக்கிற விதத்துல கஷ்டம். அந்த நஹுவ ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்டா அது ஈஸி. ஆனா குர்ஆன் ஈஸி. அவங்க சொன்னாங்க அரபி மொழியை கஷ்டம்னு சொல்றீங்களே, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முஸக்கிர்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றது உண்மைதான், குர்ஆன் ஈஸி தான். குர்ஆனை விளங்குறது ஒருத்தனுடைய இன்வால்வ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு, அதனுடைய வரலாற்று விஷயங்களை படிக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் அரபி மொழி வந்து அப்படி கிடையாது. அரபி மொழிய நஹு படிக்காம ஏதாவது ஒரு சிலபஸ் இருக்கான்னு சொல்லி உங்க ஷேக்கிட்ட கேட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில். அதான் நான் கேட்டேன், ஒரு அரபி படிக்கிறான்ல, ஒரு அரபி இருக்காங்கல்ல, அரபு நாட்டில் பிறந்த தன் மூல மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு அரபி இவ்வளவு நஹுவையும் படிச்சுட்டு தான் படிக்கணுமான்னா அப்படி கிடையாது. நமக்கு இருக்கு, இங்க இருக்க எத்தனை பேருக்கு வந்து புணர்ச்சி விகுதி தெரியும், இங்க இருக்க எத்தனை பேருக்கு அழகிட்டு வாய்ப்பாடுதல் தெரியும், இங்க இருக்க எத்தனை பேருக்கு மாத்திரை என்றால் என்ன தெரியும், கிராமர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஆனா நமக்கு எல்லாம் மொழி தெரியும், அப்படித்தானே? அதே மாதிரிதான் இது ஒரு மொழி. இந்த மொழியை விளங்குவதற்கு நஹ்வை அடிப்படையாக இல்லாமல் இந்த மொழியை விளங்கவும் விளக்கவும் செய்யற அளவுக்கு ஒரு சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நம்மளே போட்டுருவோம். பாதி போட்டாச்சு, அது செயல்வடிவத்தில் வரும். அதனால நீங்க இந்த மொழியின் மீது ரொம்ப ஆர்வம் காட்டணும், இதை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும்னு இந்த தருணத்தில் கேட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.